மேடம் மறந்துட்டீங்களா? என்ன நீ அப்படி ஷாக் ஆகி பாக்குற? இப்படியே பேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம சீக்கிரம் போய் பேக் பண்ற வழியை பாரு போ. அட என்னம்மா? நான் கிளம்பி ஆகணுமா? நீ மட்டும் இல்ல லூசுக்கு இருக்கி, நாம 2 பேரும் சேர்ந்து தான் ஜாலியா கிளம்பணும். சரி, நான் கிளம்பிடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்தையும் பேக் பண்ணு, கிளம்பு. அது பாரு, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள நீ ரெடியா இரு, சரியா? நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு திரும்ப ஆஃபீஸ் போகணும். அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸ். ரெசிக்னேஷன் மெயில் போடுறதுக்கு நான் எதுக்கு ஆபீஸ்க்கு வரணும்? ஐயோ, உன்கிட்ட எந்த சர்ப்ரைஸுமே வேலைக்கே ஆகாது போல இருக்கே காவிரி. என்னம்மா நீ எல்லாத்தையும் பட்டுன்னு கண்டுபிடிச்சு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் பூராத்தையும் காலி பண்ணிட்டே இருக்க. ஓ காவிரி, இதான் எனக்கு உன்கிட்ட பிடிக்காத விஷயம். சரி போ போ போ, பேக்கிங்லாம் பண்ணிட்டு ரெடியாரு, நான் வந்துடுறேன். பாய். ஓ போ. நீ ஜாலியா இருக்கிறப்போ நான் மட்டும் சோகமா இருக்கணுமா? உனக்கு நான் வேண்டான்னா எனக்கு நீயும் வேண்டாம். நீ இல்லனா இந்த காவேரி ஓரமா உட்காந்து அழுவான்னு மட்டும் நினைச்சிடாத. நான் அழமாட்டேன். ஏப்பன் சொல்லுங்க சார். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குல்ல? எல்லாம் பக்கா சார். லாயர் அவருக்கு ரிமைண்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். நீங்க மேடம் கூட்டிட்டு வந்தா போதும். இல்ல, மேடம் மதியம் தான் வருவாங்க. நான் இப்போ ஆஃபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன். வந்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே அவங்களை அழைச்சிட்டு வரேன். இந்த வாட்டி எந்த சொதப்பலும் இருக்கக்கூடாது. கண்டிப்பா இருக்காது சார். நீங்க வாங்க. ஓகே ஏப்பன்.